recording. தளம் அமைப்பானது திருவோணமலையில கடந்த 7 வருடங்களாக செயற்பட்டு வருகின்ற ஒரு சமூக அமைப்பு. குறிப்பாக இளையோரின் திறன் விருத்தி, கல்வி விருத்தி சார்ந்து பல்வேறுபட்ட செயற்பாடுகளை தொடர்ச்சியாக நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். அதுல ஒரு கட்டமாக எங்களுடைய ஒரு முயற்சி தான் இந்த நெறி என்கின்ற செயற்பாடு. குறிப்பாக இளையோர் மற்றும் அனைத்து மனிதர்களுக்கும் தங்களுடைய வாழ்வியல் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இன்றைய காலகட்டத்தில் இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகிறது. அந்த விதத்தில் தளம் அமைப்பு ஊடாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இந்த நெறி என்கின்ற செயற்திட்டமானது ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை வாழ்வியல் திறன் விருத்திசார் பயிற்சிகளை இணைய வழியில் வழங்குகின்ற ஒரு திட்டமாக அமைந்துள்ளது. இன்றைய அமர்வானது நெறி செயற்திட்டத்தின் 6வது அமர்வாக இடம்பெற உள்ளது. இந்த அமர்வின் தலைப்பாக நேர முகாமைத்துவம், அதாவது நேர மேலாண்மை என்பது எங்களுடைய இலக்கை அடைவதற்காக எங்களுடைய நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்தும் ஒரு திறன். இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் அத்தியாவசியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. அந்த விதத்தில் இன்றைய தலைப்பு நேர முகாமைத்துவம் அடிப்படையாக அமைந்துள்ளது. எங்களுடைய வளவாளராக இன்றைய கலந்து கொண்டிருப்பது திருமதி கிருத்திகா விஜயகுமார் அவர்கள். இவர் பிஎஸ்சி சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங், அதே போன்று டிப்ளமா இன் கவுன்சிலிங் போன்ற படிப்புகளை பூர்த்தி செய்த அவர் இன்றைய தினம் உங்களுடைய அமர்வை உங்களுக்காக விளைச்சலாக கொண்டு கொண்டிருக்கிறார். முதலாவது இந்த அமர்வானது ஆரம்பத்தில் கிருத்திகா அவர்களுடைய பிரசன்டேஷனோட செல்ல இருக்கும். அதனை தொடர்ந்து உங்களுடைய கேள்வி பதிலுக்கான நேரம் உங்களுடைய கேள்விகள் எதுவும் இடையில் உங்களுடைய கேன்ரைஸ் பண்ணி கற்றுக்கொள்ள முடியும். சரி, நான் அதிக நீங்கள் தெரிந்து கொள்ள அனைவருக்கும் வணக்கம். ஹயனா சொன்னதன்படி அந்த முன்னோட்டத்தை தொடர்ந்து என் சம்பந்தமான அறிமுகம் உங்களுக்கு இதுல இருக்கும் என்று நம்புறேன். நான் கிருத்திகா விஜயகுமார். இன்றைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் நேர முகாமைத்துவம். நேர முகாமைத்துவத்தை பத்தி நான் சொல்றதா இருந்தா, நீங்க இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் சில விஷயங்கள் உங்களோட சேர்ந்து கதைச்சு அப்படி நாங்க கொண்டு போவோம்னு நம்புறேன். உங்களுக்கு நடுவுல ஏதாவது தடங்கள் ஏற்பட்டா அல்லது இந்த குரல் சரியா காட்டி நீங்க சொல்லிக் கொள்ளலாம், அல்லது ஜூம் ஊடாக மெசேஜ்ல தெரிவிச்சு கொள்ளுங்க. சரி, இன்னைக்கு செஷனுக்குள்ள போகலாம். நேர முகாமைத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இது நிறையவே ஸ்கிரீன் ஷேர் செய்கிறேன். மொபைல்ல ஷேர் சின்னனா தெரியுது. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே ஓகேண்ணா. ஓகே, ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. நேர முகாமைத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க இதை பத்தி நிறைய இடங்கள்ல நிறைய ஆர்டிகல்ஸ் மூலமா அல்லது பேப்பர் கட்டிங்ஸ்ல நிறைய டிபேட்ஸ்ல அல்லது எங்களுக்கு வளமையாவே கட்டுரைகள் எழுதுங்க அப்படின்னு வரக்குள்ள முக்கியமா எங்களுக்கு தரப்படுற தலைப்பு நேர முகாமைத்துவம். அதே மாதிரி இன்றைய காலகட்டத்துல நாங்க நிறைய பேர் நாங்களையும் சொல்லியிருப்போம், நிறைய பேர் சொல்றதையும் கேட்டிருப்போம். எங்களுக்கு டைம் இல்ல, இதை முடிக்கிறதுக்கு எங்களோட நேரம் காணாம போயிட்டுது, இதெல்லாம் கடைசி நேரத்துல செய்து முடிச்சதுனால எங்களுக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்குது. இதெல்லாம் நீங்க கடந்து வந்த சொற்பதங்கள் தான். என்னன்னு சொன்னா, நாங்க அதிக ஆக்கப்பூர்வமான ஒரு ஆளா, உற்பத்தி திறன் கொண்ட ஒரு ஆளா இருந்தாலும் நேரத்தை நிர்வாகம் செய்ய இயலாத கட்டத்துல எங்களால எங்களோட திறன்களை நாங்க நினைச்ச மாதிரி ஒரு வினைத்திறனான வழியில வெளிப்படுத்தி கொள்ள இயலாது. நீங்க என்னதான் திறமை பெற்றவர்களா இருந்தாலும், உங்கள்ட்ட எவ்வளவு உத்திகள் இருந்தாலும், சரிவர நீங்க அந்த நேரத்துல என்னென்ன விஷயங்களை செய்ய போறோம், இந்த டைம்ல இத செய்து முடிக்கணும், இந்த மாதிரியான ஒரு திட்டமிடல் இல்லாத நபராக இருந்தா உங்களால அடுத்தடுத்த விடயங்களுக்கு முகம் கொடுக்கிறது, அதை முகாமைத்துவம் செய்து கொள்றது, அது அன்றாடமா இருந்தாலும் சரி, ஒரு நீண்ட கால இடைவெளிக்கு பிறகான ஒரு திட்டமிடலாக இருந்தாலும் சரி,
உங்களோட ஒரு குறிக்கோளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே நிறைய கடினமான விடயங்களுக்கு நீங்க முகம் கொடுக்க வேண்டி வரும். அதனால இந்த நேர முகாமைத்துவம் இதை எப்படி நிர்வாகம் பண்றது, இப்ப இருக்கிற காலகட்டத்துல இதற்கான என்ன மாதிரியான உத்திகளை நாங்க பிரயோகிச்சு கொள்ளலாம், சிம்பிளா நாங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணி கொள்ளலாம் அப்படின்றதுகளை இந்த செஷன்ல இந்த பிரசன்டேஷன் மூலமா நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட கேளுங்க. இப்ப இந்த ஸ்லைட்ல தெரியற மாதிரி a good start is half done. அதாவது நாங்க திட்டமிட்ட மாதிரியே திட்டமிட்டு தொடங்குறது எல்லாம் எங்களுக்கு ஈஸியா அந்த வெற்றி எங்களோட குறிக்கோள் இந்த இலக்க அடையிறதுக்கு ஒரு தொடக்கம், பாதி தொடக்கம் மாதிரி. எங்களுக்கு ஆரம்பத்திலேயே நாங்க நேரத்தை முகாமைத்துவம் செய்யாம சிக்கல்களுக்குள்ள போனோம்னா ஒரு பதட்டம் தானாவே வரும். அது கடைசி நேர தயார்படுத்தல்கள் அல்லது தயார்படுத்தாம போய் ஒரு விஷயத்தை செய்யறது, அப்படியான இதுகள்ல எங்களால ஒழுங்கான முறையில எங்கள்கிட்ட என்னதான் திறன்கள் திறமைகள் இருந்தாலும், நாங்க எவ்வளவு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆளா இருந்தாலும் எங்களால அந்த இலக்கை அடைஞ்சு கொள்வது கஷ்டமா தான் இருக்கு. இப்ப இதுல என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கலிலியோ ஒரு தரம் சொல்லியிருப்பார், ஒருவனுக்கு உங்களால எதையும் கற்றுக் கொடுக்க இயலாது, அவனே தனக்குள்ள தானாவே சுற்றி இருக்கிற விடயங்களை உணர்ந்து அதை கண்டுபிடிச்சு அவனேதான் அவனுக்கு உதவி கொள்ள இயலும். அதே மாதிரி தான் இந்த நேர முகாமைத்துவம் சம்பந்தமான இந்த கலந்துரையாடலும் உங்களுக்கு இதுல இருந்து நீங்க எவ்வளவு தூரம் நீங்க பயன்பெறக்கூடிய மாதிரியான தகவல்களை எடுத்து பிரிய வச்சு கொள்றீங்கன்றதுலதான் இந்த வெளிப்படுத்தல்கள் இருக்கு. அப்ப அந்த வகையில நாங்க அடுத்தது பார்க்க போறது, ஆனா அடுத்த நீங்க எல்லாரும் ஒரு பிரபலமான புத்தகத்தை எங்கேயாவது கண்டிருக்கீங்களா? காலை எழுந்தவுடன் தவளை என்று பிரையன் பிரேசி என்ற ஒரு எழுத்தாளர் எழுதினது. அது தமிழ்லையும் நாங்க மொழிபெயர்க்கப்பட்ட நூலாகவும் எங்களுக்கு கிடைக்குது. யாராச்சும் இந்த புத்தகம் வாசிச்சிருக்கீங்களா? வாசிச்சிருக்கேன் மிஸ். ஃபர்ஸ்ட் அந்த மிக சிரமமான பயப்படுற எந்த டாஸ்க்கும் அதை செய்து முடிக்க சொன்ன மாதிரி இருக்கு அதோட சமரி. நேர முகாமைத்துவத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இன்ஸ்பயர் பண்ணின 2 புக்ஸ்ல இது ஒரு மிக முக்கியமான புத்தகம். அதே மாதிரி அடுத்த புத்தகம் பாத்தீங்கன்னா The 5 AM Club. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் நாங்க இந்த புத்தகத்துல ரிஃபரன்ஸை வச்சே நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொண்டு போறேன். ஏனென்றா இந்த புத்தகம் இந்த தலைப்ப மாதிரியே இதுக்குள்ள இருக்கிற உள்ளீடுகளும், அதாவது இந்த எழுத்தாளர் சொல்லி இருக்கிற 21 வழிமுறைகளும் எங்களுக்கு நேரத்தை முகாமைத்துவம் செய்யறதுல மிகவும் ஒரு பிரயோசனமான விஷயங்களை உள்ளடக்கிய ஒன்று. என்னன்னா, நாங்க வாசிப்போம், கலந்துரையாடுவோம், சில விஷயங்களை எங்கேயாவது யூடியூப்லயோ சமூக ஊடகங்களையோ பார்த்து தெரிந்து கொள்வோம். எங்களோட அன்றாட வாழ்க்கையில நாங்க அதை பிரயோகிக்கிறது குறைவு. ஆனா இந்த செஷனுக்கு பிறகு நீங்க எல்லாருமே அதை பிரயோகிச்சு ஒரு வினைத்திறனான விளைவுகளை பெற்றுக்கொள்வீங்க என்று நான் நம்புறேன். இப்ப இந்த புத்தகத்தின் வழியில நாங்க பார்ப்போம். அவர் அதுல 21 விஷயங்கள் சொல்லியிருப்பார். நான் அதை என்னன்னு சொல்றேன். அந்த தலைப்பு பாருங்க, காலை எழுந்தவுடன் தவளை என்று இருக்கு. அது கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு. அவர் அந்த தவளை என்று சொல்றது என்னத்த யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? சரி, நானே சொல்றேன். தவளை என்று சொன்னா எங்கட வாழ்க்கையில எல்லாரோட வாழ்க்கையிலுமே அன்றாடம் ஒரு தவளை இருக்கு. அந்த தவளை என்னன்னு சொன்னா, தவளை என்று சொன்னோன்னே எங்கட மைண்ட்ல ஒரு தவளையில உருவம் கொண்டு வரும். அது எப்படி இருக்கும்? எங்களுக்கு பிடிச்ச மாதிரியா இருக்குமா? அந்த தவளைய சாப்பாட்டு தட்டுல வச்சு இமேஜின் பண்ணி பாருங்க. அப்படித்தான். கதைங்களே, எல்லாரும் கதைக்கலாமே. எல்லாரும் கதைக்கலாம். நல்லா டிஸ்கஷன் போறமா போகக்கூடியதா இருக்கு.
எல்லாருக்கும் தவளையை சாப்பாட்டு தட்டுல பார்க்க ஆசையா இருக்கு போல இருக்கு, அதனால யாரும் கதைக்கிறீங்க இல்ல. உண்மையை சொல்ல போனா அந்த தலைப்பை படியே பாருங்க, காலையில எழுந்தோடனே உங்களுக்கு சாப்பாட்டு தட்டுல தவளை தான் இருக்கு. அதுதான் இப்ப அவர் சொல்ல வர என்னன்னு சொன்னா, அங்கட எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அன்றாடம் ஒரு தவளை இருக்கு. அந்த தவளை என்னன்னு சொன்னா, நாங்க முக்கியமா முடிக்க வேண்டிய சிக்கலான, எங்களுக்கு சிக்கலா தெரியிற ஒரு விஷயம், ஆனா அதை இந்த டைமுக்குள்ள முடிக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. விளங்குதா? எஸ் எஸ். உம் அப்ப அந்த தவளை என்று அவர் சொல்ற விஷயம், அந்த தவளையை சாப்பாட்டு தட்டுல வச்சு இமேஜின் பண்ணிக்கல எப்படி இருக்கு, அதே மாதிரிதான் எங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு. அண்டு அந்த விஷயத்தை செய்து முடிக்கணும் அந்த மாதிரி இருக்கு. காலையில எழும்பினோடனே எப்படி இருக்கு, என்னடா இது, இத கொஞ்சம் தள்ளி போடுவோம், இப்ப கொஞ்சம் தலை அடிக்கிற மாதிரி இருக்கு, இப்ப கொஞ்சம் டயர்டா இருக்கு, இப்பதானே கண்ணை முழிச்சிருக்கோம், ஒரு 10 நிமிஷம் போகட்டும், இப்படித்தானே யோசிப்பீங்க இல்லையா? நான் மட்டும்தான் நான் இதுல இருக்கிறேன். எல்லாரும் கலந்து கொள்ளலாம், எல்லாரும் கதைக்கலாம். டீச்சர் நீங்களும் கதைக்கலாம், மட்டாங்க கதைக்கலாம். அல்லது அந்த தலைப்பை பார்த்தோன்னே எல்லாரும் வேற மாதிரி எதுவும் யோசிச்சிட்டீங்களோ? எல்லாரும் கதை கேட்க நாங்க ஒவ்வொருத்தர்டையும் இருந்து ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கொள்றோம். அது எங்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்துல அது ஒரு பயன் தரக்கூடிய மாதிரி அமையும். அதோட உங்களுக்கு எல்லா இடத்துலயும் கதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைகிறது இல்ல. அதனால இந்த மாதிரியான கலந்துரையாடல்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. சரி, நான் அடுத்ததுக்கு போறேன். இப்ப அந்த தவளை என்னன்றது தெரிஞ்சிச்சு. அந்த அடுத்த செஷன், சாரி அடுத்த ஸ்லைட். இப்ப இந்த தவளை என்னன்றது தெரிஞ்சிச்சு. இப்ப இந்த தவளையை நீங்க எப்படி சாப்பிட போறீங்க? அதாவது உங்களுக்கு அந்த நாள்ல இதை செய்து முடிக்கணும் என்ற சிக்கலா தெரிகிற ஒரு விஷயம். அதுக்கு அவர் முக்கியமா 2 விஷயம் சொல்றேன். அதாவது உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான வேலைதான் உங்களோட தவளை. அப்ப அதை நிறைவேற்றுறதுக்கு நீங்க காலம் தாழ்த்துறது அல்லது தள்ளி போடுறது, ஏதோ ஒரு காரணம் சொல்லி அப்ப அந்த நிமிஷம் அந்த வேலையை செய்யாம விடுறது, இதெல்லாம் செய்யாம நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி உடனேயே அந்த நிமிஷமே அதை செய்யறதுக்கு என்ன செய்யலாம்? 2 ரூல்ஸ் சொல்றேன். முதலாவது, உங்கள்ட்ட 2 தவளை, அதாவது நீங்க முடிக்க வேண்டியது 2 பெரிய முக்கியமான சிக்கலான ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்றக்குள்ள அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இருக்கிற தவளையில எது அவலட்சணமா இருக்கோ அதை முதல்ல சாப்பிடணும். நீங்க ஃபர்ஸ்டா சூஸ் பண்ண போறது இருக்கிறதுலயே அசிங்கமா இருக்கிற தவளைய. அப்படின்னா என்ன, இருக்கிறதுலயே சிக்கலானது எது அதைத்தான் நீங்க முதல்ல சூஸ் பண்ணணும், அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஏன் அப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நான் கதைக்கிறது கேக்குதா? இல்ல அது முடிக்கும் போது எங்களுக்கு ஓகே, ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்ச ஒரு ஃபீல் வரும். அப்போ அதை நாங்க அந்த டாஸ்க் செய்துட்டோம்னு சொன்னேக்கு அதால எங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இது வரும். அப்போ அடுத்தடுத்த வேலைகள் எல்லாம் ரொம்ப சின்னனா தெரியும் போது இலகுவா முடிச்சு கொண்டே போயிடலாம் அன்றைய நாளுக்குரிய டாஸ்க் நினைக்கிறேன். சரி. அதாவது இப்ப இதான் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு, அது கடினமான ஒரு விஷயமா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அத முதல்ல ஏன் செய்யணும்னு சொன்னா, அதை உடனடியா செய்து அதை முழுசா முடிக்க நீங்க அந்த அது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு சிக்கலானது, முக்கியமானது, அதே நேரம் கடினமானதுன்னு தெரியும்.
அப்ப நீங்க அதை முடிக்கும் வரைக்கும் உங்களோட முழு கவனமும் எங்க ஒருங்கிணைஞ்சிருக்கும்? அந்த சிக்கலான விஷயத்துலதான் இருக்கும். அப்ப அது ஒரு என்ன, ஒரு சவால் மாதிரி தானே உங்களுக்கு. அத நீங்க உங்களோட கவனம் மொத்தத்தையும் குவிச்சு முதல்ல அதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து செய்து முடிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு பூஸ்ட். அதே நேரம் உங்களோட கவனம் அந்த பக்கம் இந்த பக்கம் போகாது. ஏன்டா நீங்க அதிமுக்கியமான கடினமானது என்று நீங்க நினைக்கிற ஒரு விஷயத்துல இருக்கிறீங்க. அப்ப இதை எங்க நேர முகாமைத்துவத்துக்குள்ள கொண்டு வராருன்றத நான் சொல்றேன் அடுத்து வாரத்துல. அதே மாதிரி இப்ப இரண்டாவது ஒரு விதி இருக்கு. உயிரோட இருக்கிற தவளை தான் உங்களுக்கு முன்னுக்கு இருக்கு கண்டிக்க, அதை சாப்பிடாம அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுனால மட்டும் ஒரு பெரிய யோசனமும் இல்லை. அதாவது உங்களுக்கு தெரியும் கடினமான விஷயம்தான், முக்கியமான விஷயம்தான், செய்து முடிச்சேதான் ஆகணும். இத பத்தியே யோசிச்சுட்டு அந்த நிமிஷங்களை கடத்துறதுனால என்ன நடந்துற போகுது? எதுவும் இல்ல. கடைசி நேர பதட்டம் தான் மிச்சம். என்ன நீங்க செய்து முடிச்சுதானே ஆகணும். அது முக்கியம்ன்றது உங்களுக்கு தெரியும் தானே. அதுதான் அந்த இரண்டாவது விதி. இப்ப இந்த தவளைய சாப்பிடுற பழக்கத்தை நீங்க அன்றாடம் கொண்டு வரணும். முதலாவது எது முக்கியம்ன்றத நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அப்படி கொடுக்கக்குள்ள முதலாவது என்ன செய்வீங்க? 2 விஷயம். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சாரி, என்னன்னு சொன்னா இப்ப இதுல சமரி இதுதான். இந்த அதிமுக்கியமாக கடினமாக நீங்க உணர்ற வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதைத்தான் நீங்க முதல்ல சூஸ் பண்ணி செய்யணும். அப்பதான் உங்களோட கவனம் அந்த விஷயத்துல கடைசி வரைக்கும் ஒருங்கிணைஞ்சு இருக்கிறதுனால உங்களுக்கு வேற விஷயங்கள்ல கவனம் போகாது. அதே மாதிரி அந்த பெரிய டாஸ்க முடிச்சா உங்களுக்கு அது ஒரு பூஸ்ட். 2வது விஷயம், உங்களுக்கு அந்த கடினமான விஷயம் இருக்கு, சிக்கலா இருக்கு பார்த்துட்டே இருக்கிறதுனால ஒரு பிரயோசனமும் இல்லை. நீங்க அதை முடிச்சுட்டுதான் ஆகணும். அதுதான் அந்த 2வது ரூல்ஸ். அண்ணா அடுத்த ஸ்லைட். இப்ப சில இப்ப சில விஷயங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு சில விஷயங்களுக்கு கேள்விகள் இருக்கும், அதுக்கான பதில்கள் எங்கன்னு தெரியாது. இப்ப நேர முகாமைத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எங்களுக்கு தெரிஞ்சு 24 மணி நேரம் தான். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் முக்கியத்துவங்கள் வேறுபடும், ஒவ்வொருத்தர வேலைகளும் வேறுபடும். அப்ப நாங்க எங்களுக்கான வெற்றி பழக்கங்களை ஒரு வெற்றி அடைஞ்சவர்கள் மூலமா, அவங்களோட நடத்தைகளை பாக்குற மூலமா, அவங்கள பின்பற்றது மூலமா நாங்க அதை என்ன செய்து கொள்ளலாம்? எங்களுக்குள்ள அந்த நடத்தைகளை உருவாக்கி கொள்றது முயற்சிக்கலாம். அப்படி இருக்கேக்குள்ள இந்த எழுத்தாளர் சொன்ன 21 விஷயங்கள் இருக்கு பாருங்க. அதாவது தள்ளி போடாம இருக்கிறதுக்கு, ஒரு காரணம் சொல்லி ஒரு வேலையை ஒத்தி வைக்காம இருக்கிறதுக்கு அவர் 21 விஷயங்களை சொல்றாரு. அதுதான் இந்த சார்ட்ல இருக்கு. அதை நான் தமிழ்ல சொல்றேன். முதலாவது, உங்களோட குறிக்கோள் என்னன்னு நீங்க தீர்மானிச்சு கொள்ளணும். 2 முதலே திட்டமிட்டு வச்சு கொள்ளணும். 3வது, அந்த ஒரு கொள்கை ஒன்று இருக்கு, 80க்கு 20. அது என்னன்றத நாங்க பிறகு பார்ப்போம். அதே மாதிரி அடுத்தது, ஒரு செயல் செய்யும் போது
அதன் தொடர்ச்சியா வரக்கூடிய பின்விளைவுகளை பத்தி நீங்க கருத்தில் கொள்ளணும். அடுத்தது, புத்திசாலித்தனமா சில விஷயங்களை காலம் தாழ்த்தத்தான் வேணும்னு சொன்னா அங்க நாங்க செய்து கொள்ளலாம். அடுத்தது, ABCDE என்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன என்றதையும் நாங்க அடுத்ததுல பார்ப்போம். அடுத்தது, இப்போ ஒரு செயல் அதாவது முக்கியத்துவம் கொடுத்து நீங்க செய்யற அந்த நேரத்துல இந்த விஷயத்த முடிக்கணும்னு சொல்லி நீங்க தெரிவு செய்திருக்கிற அந்த செயல், அதன் விளைவுகள் பகுதிகள் மீது நீங்க கவனம் செலுத்தணும். அடுத்தது, ஒரு வேலையை தொடக்கிறதுக்கு முதல் அந்த வேலை சார்ந்து நீங்க தயாரா இருக்கும். அடுத்தது, ஒரு நேரத்துல ஒரு பீப்பாய் என்று சொல்லி ஒரு வாக்கியம் இருக்கு. அதை கடைபிடிக்கணும். அது என்னன்றதையும் நான் பிறகு சொல்றேன். அடுத்தது, உங்களுக்கான தேர்ச்சிகள், திறமைகளை நீங்க தொடர்ந்து கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களை தயார்படுத்தணும். அடுத்தது, உங்களோட சில விஷயங்கள்ல அந்த நேரத்துல செய்ய விடாம செய்யற விஷயங்கள் என்ன, உங்களை மட்டுப்படுத்துறது என்ன என்றது சம்பந்தமா நீங்க ஒரு விழிப்புணர்வோட இருக்கும். அடுத்தது, உங்களுக்கு தெரியும் நிறைய தொழில்நுட்பங்கள் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் விட இப்ப ஸ்மார்ட் ஒர்க் அப்டேட்ல இருக்கும். ஆனா அதே சமயம் அந்த டெக்னாலஜி என்றது உங்களுக்கு ஒரு கொடூரமான எஜமானனாகவும் இருக்கும். அது உங்களோட டைமை, அந்த லிமிட்டேஷனை, டெட்லைனை உங்களுக்கு என்ன செய்யும், இன்னும் குறுக்கி கொண்டுதான் வரும். டெக்னாலஜி போக போக உங்களுக்கு அந்த செயல்களை செய்யறதுக்கான நுட்பங்கள் நிறைய வந்ததுனால நேரம் என்ன செய்யும், ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லதா இருந்தாலும் அதுல அப்டேட்டா இருக்காட்டி அந்த தொழில்நுட்பம் என்ன செய்யும், ஒரு கொடூரமான எஜமானனாக இருக்கும். அடுத்தது, உங்களுக்கு நீங்களே அந்த வேலை, முக்கியத்துவம் கொடுத்த வேலைகளை அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள செய்யறதுக்கான ஊக்குவித்தல்களை கொடுங்க. அடுத்தது, அந்த வேலைகளுக்கான அழுத்தத்தையும் நீங்க உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொள்ளுங்க. இந்த வேலையை ஏன் முடிக்கணும்ன்றது சார்ந்து நீங்க யோசிச்சா அந்த அழுத்தம் என்னன்றது உங்களுக்கு விளங்கும். அடுத்தது, உங்களோட கவனத்தை சிதற விடாதீங்க, அதை ஒருமுகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி பெரிய வேலைகள் இருந்தா அந்த பெரிய வேலைகளை எப்படி நாங்க சிம்பிளா சின்ன சின்ன பார்ட்ஸா பிரிக்கலாம் என்றத நீங்க முன்கூட்டியே திட்டமிட்டு கொள்ளுங்க. அதே மாதிரி அடுத்தது, நேரத்தை தொகுதிகளா பிரிங்க. தொகுதிகளா பிரிச்சீங்கன்னு சொன்னா பெரிய அளவு வேலைக்கு ஒரு பெரிய டியூரேஷன் வச்சிருக்கீங்க. இப்ப தொகுதியா பிரிக்கக்குள்ள உங்களுக்கு அது சிம்பிளா. அடுத்தது, உங்களுக்குள்ள ஒரு அவசர உணர்வு, இதை டக்குன்னு முடிக்கணும், இந்த டெட்லைன்ன்றது அது ஒரு கற்பனையா நாங்க போட்டுக்கொள்றோம். ஆனா எங்களுக்கே தெரியும் தானே அதை எப்ப முடிக்கலாம்ன்றது. அதே மாதிரி ஒவ்வொரு வேலைகளையும் அந்த டைம்ல நீங்க செய்து முடிக்கிறது, நீங்க எந்த ஷெட்யூல் பண்ணிருக்கீங்களோ அந்த ஒவ்வொரு வேலையிலையும் நீங்க ஒருமித்த கவனத்தை செலுத்தணும். இதுதான் இந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கிற 21 அதாவது நீங்க ஒரு வேலைய முடிக்காம தள்ளி போடாம இருக்கிறதுக்கான வழிமுறைகள். இப்ப இது ஒவ்வொன்றை பத்தியும் பார்ப்போம். இது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கிளியர் பண்ணி கொண்டு போயிருக்க உங்களோட நேர முகாமைத்துவம் சம்பந்தமான திறன்கள் தானாகவே விருத்தியாகும். இப்ப எனக்கு சொல்லுங்க, உங்கள எத்தனை பேர் டயரி எழுதுறீங்க? என்ன வர வர சத்தமே வருது இல்ல?
2 பேரும் தான் எழுதுறீங்க. வேற யாருமே டைரி எழுதுற பழக்கம் இல்லையா? எனக்கு ஒவ்வொருத்தரா 1 2 3 சொல்லுங்க பாப்போம். ஒன் டூ த்ரீ எல்லாரும் எழுதுற பழக்கம் இல்லை மிஸ். ஆனா இம்பார்ட்டன்டான டேட் அண்ட் டைம் மட்டும் என்ன நடந்தது இதாண்ட அதை மட்டும் சும்மா எனக்கு நான் சம்மரி மாதிரி எழுதி இமெயில் பண்ணி வச்சு கொள்றது. இப்ப ஒரு அக்கௌண்ட் அந்த அதோட பாஸ்வேர்டு அப்படியான திங்ஸ் அப்படி மென்ஷன் பண்ணி வைக்கிறது. இல்லை இன்றைக்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்துச்சு இந்த டேட்களை மென்ஷன் பண்ணி வைக்கிறது இருக்கு. டைரி என்று சொல்லி அப்படி ஜேர்னல் எழுதுறது பழக்கம் இல்லை மிஸ். ம். வேற யாராவது? சரி, எத்தனை பேர் அடுத்த நாளைக்கு என்னென்ன வேலையெல்லாம் இருக்கும் என்று சொல்லி அத முக்கியத்துவத்தின் அடிப்படையில ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு, அப்படி இல்லாட்டி இந்த டைம்ல இதை முடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு போட்டு, அப்படி ஒரு ஷெட்யூல் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். நீங்க டீச்சர்ஸ் அதே மாதிரி ஒர்க் பண்றாக்கள். குட். நீங்க லெசன் பிளான்ஸ் அதே மாதிரி படிக்கிறார்கள் ஸ்டடி பிளான் இப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க தானே, இல்லையா? சரி, அப்படி செய்யாதவங்க இத கேட்டதுக்கு பிறகு இன்றில் இருந்தாவது இந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. ஏனென்றா திட்டமிடுறது என்பது உங்களோட எதிர்காலத்தை இப்ப இருக்கிற நிகழ்காலத்துக்குள்ள கொண்டு வந்து அது குறித்து இப்ப இருந்தே என்ன செய்யலாம் என்றத நாங்க திட்டமிட்டு எங்களோட எதிர்காலத்துல அந்த குறிக்கோளை சாத்தியமாக்கி கொள்றது. அப்ப திட்டமிடுறது என்றது அன்றாடம் செய்யற வேலைகள், அந்த நேரத்தோட இந்த வேலை இப்படி முடிக்கணும் என்று சார்ந்து நாங்க திட்டமிடுறது எங்களுக்கு ஒவ்வொரு நாளையிலையும் ஒரு குறிப்பிட்ட மணித்தியால கணக்குல ஒரு டிஃப்ரெண்டா கொண்டு வரும். திட்டமிடாம நாங்க செய்யறதுக்கும் திட்டமிட்டு செய்யறதுக்குமான வித்தியாசத்தை நீங்களே பிளானர் ஒன்ன போட்டு செய்து பாருங்க, உங்களுக்கே அது விளங்கும். என்ன, இன்றிலிருந்து அந்த பழக்கம் தொடருமா? எஸ். ம். இப்ப இந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, நீங்க எல்லாரும் எதிர்பாராத அளவு ஒரு வித்தியாசத்தை அவர் சொல்றாரு. நீங்க முதல் நாள்ல இருந்தே அதை பட்டியலிடுறதன் மூலமாக உங்களுக்கு தினமும் 2 மணி நேரம் உங்களோட வழமையான செயற்பாடுகளை விட 2 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். 2 மணி நேரம். அப்ப யோசிச்சு பாருங்க, இது உங்களோட உற்பத்தி திறனை எந்த அளவு தூரம் மேம்படுத்துறதுக்கான ஒரு காரணியா இருக்கும். சரி, ஒவ்வொருத்தரும் வேற விடயங்களுக்காக இல்லாட்டியும் உங்களோட நித்திரைக்குன்னு சொல்லி நீங்க எழுதாட்டி கூட பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. உண்மையிலேயே நீங்க எல்லாரும் உங்களோட நித்திரைக்கண்டு எவ்வளவு மணித்தியாலங்களை ஒதுக்கி வச்சிருக்கீங்க? உண்மையா சொல்லணும். 7 மணித்தியால 11ல இருந்து 6 மணி வரை. ம். வேற யாராவது? சரி. பிடிவாதமா இருக்காங்க போல இருக்கு. அவங்க எல்லாரும் தவளைய கண்டு பயந்துட்டாங்க. சரி, அப்படின்னு சொன்னா பயந்தா இவங்களுக்கு எல்லாருக்கும் வாட்ஸ்அப் குரூப் இருக்கா? ஓ மகன நிறைய குரூப்ல எல்லாரும் மோஸ்ட்லி இருக்காங்க. சரி,
அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாரும் உங்களோட அன்றாட பணிகளுக்காக ஒரு பிளானரை செய்து அதுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் போக போதா அந்த 5 நிமிஷத்தையும் செய்து உங்களுக்கு விருப்பமா இருந்தா அத மற்றாக்களும் அதை பார்த்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி எடுத்துக்கொள்வாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை அந்த குரூப்ல ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப அவங்களுக்கும் அதை எப்படி பிளான் பண்ணலாம்ன்றது விளங்கு. குறிப்பா ஒரு எக்ஸாமுக்கு A லெவல் O லெவல் இப்படி படிக்கிற பிள்ளைகள் இருந்தா அல்லது அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்களா நீங்க இருந்தா அவங்களுக்கு அந்த ஸ்டடி பிளானர் அந்த ஒரு சிஸ்டத்தை சொல்லி கொடுங்க. ஏனென்னா ஒரு 5 நிமிஷம் தானே நான் இந்த விஷயத்தை செய்துட்டு வந்து படிக்கிறேனே, ஒரு 10 நிமிஷம் தானே நான் அதுக்காக செலவழிக்கிறேனே என்ற மாதிரி அவங்க யோசிக்கிறது அந்த 5 நிமிஷங்களா எத்தனை மணித்தியாலங்களா கொண்டு வந்து ஒரு அனாவசியமான விஷயத்துல கொண்டு போய் விடுது என்றது விழிப்புணர்வு அவங்களுக்கு வராது. இதை நீங்க செய்து காட்டினீங்கன்னு சொன்னா அவங்களுக்கே விளங்கும். சிலர் சொல்லுவாங்க ஒரு 5 நிமிஷம் தானே நான் அந்த டிவியை பார்த்துட்டு போறேன். அதே மாதிரி வேலை செய்யறவங்களும் ஒரு 5 நிமிஷம் தானே நான் அடுத்த டேபிள்ல இருக்கிற ஆபீசரோட போய் கதைச்சிட்டு வரேன். டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க ஒரு 5 நிமிஷம் தானே நான் ஒரு பிரேக் எடுத்துட்டு வெளியில மற்ற டீச்சரோட கதைச்சிட்டு வரேன். இப்படியான பழக்கங்கள் இருக்கு. ஆனா அந்த 5 நிமிஷத்தை நான் பிள்ளைன்னு சொல்லல. அந்த 5 நிமிஷமா நாங்க எவ்வளவு மணித்தியாலங்களை செலவு பண்றோம்ன்றது எங்களுக்கு கவனத்துல இருக்கிறது. இதுக்கு இந்த பிளானர் வந்து நிறையவே உங்களுக்கு உதவி செய்யும். உங்களோட கவனத்தை ஒருங்கிணைக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாள்ல 2 மணித்தியாலத்தை இது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சேமிச்சு தரும். அண்ணா அடுத்த ஸ்லைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எது முக்கியமானது உங்களோட வேலைகளை நீங்க தெரிவு செய்திருக்கிறதுல முக்கியமான பட்டியலிடப்பட்ட விடயங்களை நாங்க இப்போ ஒரு டேபிளுக்கு அதாவது ஒரு அட்டவணைக்கு கொண்டு வரோம். அதாவது உங்களுக்கு வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க என்ற விஷயம் சம்பந்தமான தெளிவு இருந்தா மட்டும்தான் உங்களால அந்த விஷயத்த ப்ரொடக்டிவிட்டியோட செய்ய முடியும். அப்ப உங்களோட உங்களோட உற்பத்தி திறன்ல அந்த தெளிவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த தெளிவு உங்களுக்கு எப்ப வரும்? உங்களோட நோக்கம் என்ன, நீங்க என்ன செய்யணும்னு விருப்பப்படுறீங்க, நீங்க அதை எப்படி அடைஞ்சு கொள்ள விரும்புறீங்க, அதுக்கு என்னெல்லாம் செய்ய போறீங்க என்பது சார்ந்த தெளிவு இருந்தா உங்களால அந்த உற்பத்தி திறன்ல இன்னும் கூட வினைத்திறனோட செயற்பட முடியும். அப்ப அதுக்கு என்ன செய்து கொள்ளலாம்? உங்களுக்கு என்ன வேணும்ன்றது நீங்க முதலே முடிவு செய்யணும். அதை எழுதுங்க. அதாவது 3% அடல்ட்ஸ் அவங்க மட்டும்தானா ஒரு ஷெட்யூல் மாதிரி பேப்பர்ல போட்டு எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் சொல்லுது. வேற யாரும் அப்படி செய்யறதில்ல, பிளான் பண்றதில்லன்றதான் அந்த முடிவு. அப்படி இல்லாம எழுதி வைங்க இந்த டைம்ல இது செய்யணும்ன்றது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் நீங்க ஒரு காலக்கெடுவை டெட்லைனை வச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்க என்ன செய்ய போறீங்க ஒரு விஷயத்துக்கு என்றத பிரிச்சு தனித்தனிய ஒவ்வொன்றுக்கும் ஒரு பட்டியலை செய்து வச்சுக்கொள்ளுங்க. அது எப்படி இருக்கணும்? திட்டமிட்ட முறையில ஒவ்வொரு விஷயமும் அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பகுதிகளும் பிரிக்கப்பட்டு இந்த மணித்தியாலத்துக்குள்ள இதை செய்ய போறேன், அப்ப இது செய்யக்குள்ள என்னென்ன செயற்பாடுகள் அதுக்குள்ள உள்ளடங்குது அதையும் அப்படி தெளிவான முறையில திட்டவட்டமா அந்த பட்டியலை தயாரிச்சு கொள்ளுங்க. அதே மாதிரி அதை வச்சுட்டு ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுட்டு பார்த்துட்டு இருக்க கூடாது. ஒரு 10 நிமிஷத்தால செய்வோம், நாளைக்கு பார்ப்போம், ஒரு மாசத்தால செய்வோம், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. உடனே எப்படி செய்யலாம், அதுக்கான நடவடிக்கைகள் என்ன என்றதுல நீங்க கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி அந்த இலக்கு, அதாவது இந்த விஷயத்தை செய்ய போறேன்னு சொல்லி நீங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை எது புஷ் பண்ணும், உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை எது கொடுக்கும்,
அந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தி அப்படி நீங்களே உங்களை ஊக்குவிச்சு கொண்டு அந்த செயற்பாடுகள் சார்ந்து நீங்க இயங்குங்க. இதுதான் அந்த பட்டியல் இருக்கிறது. இப்ப இந்த திட்டமிடுறதையும் பார்த்துட்டோம், அந்த நடவடிக்கைகளை அட்டவணையிடுறதையும் பார்த்துட்டோம். இப்ப இதை எப்படி செய்முறையா செய்யலாம்? உங்கள்ட்ட போன் இருக்கு, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அப்படி இல்ல உங்களுக்கு எழுதுறதுதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா எழுதி கொள்ளலாம். பிளானர்ஸ் என்னென்ன மாதிரியான ஃபார்மேட்ல இருக்கு இப்ப நிறையவே அவைலபிளா இருக்கு. அது நிறைய மணித்தியால கணக்குல எடுக்க போறது இல்ல. அப்ப நீங்க அதை இருந்து உங்களுக்கு அடுத்த நாளைக்கு, அடுத்த கிழமை, இந்த மாசம் இப்படி நீங்க பிளானர்ஸ தனியா போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஆனா அடுத்து அடுத்த ஸ்லைட். இது ஒரு முக்கியமான ரூல்ஸ். அதாவது 80க்கு 20. இதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அல்லது எங்கேயாவது வாசிச்சிருக்கீங்களா? யாருமே புத்தகங்கள் வாசிக்கிற இல்லையா? சரி. அதாவது நேர முகாமைத்துவத்துல இந்த 80க்கு 20 எப்படி எந்த விதத்துல அப்ளை பண்ணி கொள்ளலாம் என்று சொல்றேன் கேளுங்க. அதாவது இது ஒரு பொருளாதார ரீதியான ஒரு வல்லுனர் இந்த விதியை கண்டுபிடிச்சார். மொத்த சனத்தொகையில நாங்க 80% மாணவர்களையும் 20% மாணவர்களையும் பொருளாதார அடிப்படையில பிரிக்கும் போது இந்த 20% மாணவர்களோட விளைவுகள் தான் அந்த 80% மாணவர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். விளங்குதா? அதாவது மேல்மட்டத்துல இருக்கிற 20% மக்கள் முக்கியமான ஒரு சிலர், ஆனா 80% மாணவர்கள் கீழ்மட்டத்துல இருக்கிற முக்கியமற்ற பலர். இப்ப இந்த பொருளாதார நடவடிக்கை எல்லாம் தீர்மானிக்கிறது எங்க இருந்து? 20% அவங்கள்ட்ட இருந்து 80% மாணவர்களுக்கு விளைவுகள் வருது. இதுதான் இப்ப எல்லா விஷயத்திலுமே பொருந்தி போகும். நேர முகாமைத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க 80% எந்த விஷயத்தை பத்தி சிந்திச்சிட்டு இருக்கீங்களோ அதை விட இந்த 20% எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு விளைவை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அந்த 20% முக்கியமான வேலைக்கா இருக்கு. நீங்க டெய்லி அன்றாடம் தொடர்ச்சியா செய்யற வேலைகளை விட இந்த 20%க்கு முக்கியத்துவம் கொடுக்க உங்களுக்கு 80% அது ஒரு நேர்மறையான பலனை கொண்டு வந்து தரும். அதாவது ஒரு சின்ன சின்ன வேலைய முதல்ல முடிச்சிட்டோம்னு சொன்னா பிறகு பெரிய வேலைகளை பார்த்து முடிச்சிடலாம் தானே, அந்த மாதிரி சிந்திக்காதீங்க. முதல்ல கடினமான முக்கியமான சிக்கலான வேலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த 20% வேலை தான் உங்களுக்கு 80% நேர்மறையான விளைவுகளை கொண்டு வரும். அதுதான் இந்த கொள்கை. விளங்கிட்டா? இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தா நீங்க லிஸ்ட் பண்றீங்க தானே, அதுல ஒரு 10 இருக்குன்னு சொன்னா ஆக முக்கியத்துவம் என்று சொல்லி அந்த 2 இருக்கும், சிக்கலானது கடினமானது என்று சொல்லி, அதுதானே அந்த 80%. இதன் தாக்கம் தான் உங்களுக்கு 20%. இதோட தாக்கம் தான் உங்களுக்கு மிச்ச 80%த்திலையும் வெளிப்படும். விளங்கிட்டா? சரி. இப்ப அதே மாதிரி அடுத்தது என்ன, ஒரு விஷயத்த இந்த நேரத்துக்குள்ள நாங்க பின்பற்றதுனால எங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள், அதாவது அந்த செயற்பாடு விளைவுகள் சம்பந்தமா நாங்க தீர்மானிக்கணும், கவனத்துல எடுக்கணும். அப்படி கவனத்துல எடுத்து அந்தந்த விஷயங்களை பட்டியலிடக்குள்ள நீங்க முக்கியத்துவம் எதற்கு கொடுப்பீங்க? உங்களோட நேர்மறையான உங்களுக்கு லாபகரமான உற்பத்தி திறன்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய
விஷயத்துக்கான நேரத்தை முன்கூட்டியே ஒதுக்கி கொள்றதன் மூலமா உங்களுக்கு பலன் என்ன மாதிரியானதா இருக்கும்? நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலா இருக்கும். அதுதான் இந்த விளைவுகள்ல நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். இதுல தொடர்ச்சி என்னென்ன நடக்கும் ஒரு விஷயத்த நாங்க சூஸ் பண்றதுக்கு முதல். இதுதான் உங்களுக்கு முக்கியமான வேலை இந்த நேரத்துக்குள்ள இருந்தா அதுல தொடர்ச்சி என்னன்றதை நீங்க சிந்திக்கணும். ஆனா அடுத்தது சரி, இந்த வசனத்தை பாருங்க. ஒரு நேரத்துல ஒரு பீப்பாய். இது வித்தியாசமான ஒரு விஷயமா இல்லையா? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? யாருக்குமே ஐடியா வரலையா? கதைக்காம நான் அடுத்த விஷயத்துக்கு போக மாட்டேன். ஒரே டைம்ல இப்ப எல்லாத்துக்குள்ளயும் கால வைக்க கூட அப்படின்ற மாதிரி மீனிங். கிட்டத்தட்ட அதுதான். அந்த கீழே ஒரு படம் இருக்கு ஏர்னிங்ல, அத பாருங்க. இப்ப ஏதாவது ஐடியா வருதான்னு பாருங்க. சின்ன சின்ன ஸ்டெப்ஸா நான் பண்ணிட்டு முன்னேறலாம் செய்து ம், பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்தா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி. ம் இதே மாதிரியான கருத்து தான் அந்த ஒரு நேரத்துல ஒரு பீப்பா என்றதும். உங்களுக்கு தெரியும், 1000 மைல் ஒரு பயணம் என்று சொன்னா அதன் ஆரம்பம் ஒரு சின்ன அடியில இருந்துதான் தொடங்குது. அப்ப நாங்க அந்த நேரத்தை என்ன செய்யறோம்? உங்களோட டார்கெட் இதன்னு சொல்லி வச்சுட்டு அதை சின்ன சின்ன பகுதிகளாக பிரிக்காம ஒரு சிக்கல், கடினம், இது முக்கியம், இதை செய்யணும்ன்ற ஒரு ப்ரெஷர்ல அதை குறித்து சிந்திச்சுட்டு இருக்கோமே ஒழிய அதை எப்படி சின்ன சின்ன ஸ்டெப்ஸா அணுகலாம்ன்றத நாங்க சிந்திக்கிறோம்ல. ஒரு எக்ஸாம் வருது பிப்ரவரி மாசம் எல்லாம், பிப்ரவரி எக்ஸாம் யோசிச்சுட்டு இருக்கிறத விட இன்றைக்கு இந்த பாஸ் பேப்பரை செய்வோம், நாளைக்கு இந்த குரூப் கிளாஸ்ல என்ன நடக்குதுன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்படி சின்ன சின்ன விஷயமா செய்தா எங்களோட வேலை பளு குறையும். நேர முகாமைத்துவம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த குறிப்பிட்ட டைம்ல அந்த சின்ன வேலைக்குள்ள உங்களுக்கு ஈஸி. அதை விட பிப்ரவரி வரைக்கும் எக்ஸாம் அண்ட் யோசிக்கிறது ஒரு கடினமான விஷயம். அப்ப நேரத்தை எப்படி முகாமைத்துவம் செய்வீங்க? முகாமைத்துவம் செய்யறது கஷ்டமா இருக்கும். அதை விட அந்த நீங்க முக்கியத்துவம் கொடுத்த பணிய சின்ன சின்ன விஷயமா பிரிக்கிறதன் மூலமா, சின்ன சின்ன அடிகளா முன்னேறதன் மூலமா உங்களால என்ன செய்யணும்? இலகுவாக அந்த டார்கெட்டுக்கு குறிப்பிட்ட டைம் இல்ல அல்லது அதுக்கு முதலே போய் சேர முடியும். அடுத்தது என்ன? சரி, இதுல பாருங்க, நான் முதலில் சொன்ன மாதிரி ABCDE என்று சொல்லி ஒரு கொள்கை கொண்ட அந்த ஆசிரியர் புத்தகத்துல சொல்றாரு. அதாவது என்னன்னு சொன்னா, உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துல இந்த விஷயங்களை தான் நான் செய்ய போறேன்னு சொல்லி, உங்களுக்கு தெரிந்த என்ற தவளை என்றத சொன்னேன், இருக்கிறதுல முக்கியமான சிக்கலான கடினமான வேலை எதுவோ அதுதான் அந்த தவளை. அதைத்தானே நீங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல செய்யணும். அப்ப அது எதுன்றத எப்படி தீர்மானிப்பீங்க? அதுதான் இந்த ABCDE. இதுல பாருங்க, ஆக எதுக்கு அதிமுக்கியத்துவம் இருக்கோ அதுதான் அந்த A. அந்த ஏலையும் எப்படி வரும்? A1 சொன்னா இன்னும் அதிமுக்கியம், A2ன்னா அதுல கொஞ்சம் குறைவு, அப்படி நீங்க பட்டியல் படுத்துங்க. B என்றது ஒரு மீடியம், C என்றது குறைவு. விளங்குதா? எல்லாரும் கேக்குறீங்களா? ஓமாக்கா விளங்குது. உம் அப்ப நாங்க இப்படி பட்டியல் படுத்துறதன் மூலமா எங்களுக்கு எது ஆக முக்கியம்ன்றது விளங்கும். அப்ப எங்களுக்கு நேர்மறையான விளைவுகளை தரக்கூடியது எல்லாம் எங்க வரும்? ஹை ப்ரையாரிட்டிக்குள்ள வந்துடும். இப்ப பாருங்க, அந்த ஈல ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது
தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு தானே, அதுவும் உங்களோட அன்றாட வாழ்க்கையில இருந்து கொண்டுதான் இருக்கு. அவற்றை நீங்க இனங்கண்டாதான் அதை இல்லாம செய்ய இயலும். அப்படியான விஷயங்களை நீங்க எங்க கொண்டு போவீங்க? ஈக்கு கொண்டு போவீங்க. உங்களால பகிர்ந்தளிக்கக்கூடிய மாதிரி இருக்கு சில விஷயம். நீங்களே அதை தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த டைமுக்குள்ள வேற இன்னொரு விஷயம் இருக்கு. அப்ப அதை எங்க கொண்டு போகலாம்? டீக்குள்ள கொண்டு போகலாம். அதுதான் இந்த ABCDE. இப்ப ஒரு ஃபங்க்ஷன் உண்டு உங்களோட வீட்டுல நடக்க போகுது ஒரு நெக்ஸ்ட் மந்த் அப்படி. அப்ப நீங்க அதுக்கு இப்ப இருந்தே பிளான் பண்றீங்க. நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை இல்லாம என்ன செய்வீங்க? குறிப்பிட்ட இந்த டைம், இந்த டார்கெட்டுக்குள்ள நான் இதை செய்து முடிக்கணும், இதுதான் எனக்கு முக்கியமானது அப்படின்னு சொன்னா அது எங்க வரும்? முதல்ல வரும். சரி, இது கொஞ்சம் பிறகு செய்து கொள்ளலாம், இதெல்லாம் என்ன செய்வீங்க? மீடியம். ஆக குறைவான ப்ரையாரிட்டி, அதாவது இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இது இருந்தா நல்ல ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இருக்கும் சில விஷயம், அதெல்லாம் என்ன சீக்குள்ள வரும். இப்ப இந்த வேலையை அந்த ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய அவ்வளவுத்தையும் நீங்களே செய்யறதா? இல்ல, நீங்க மற்றவங்களுக்கும் பகிர்ந்தளிக்கலாம். அப்பதானே உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு மாச இதுக்குள்ள நீங்க அதிமுக்கியமான வேலைகள்ல கவனம் செலுத்தும் போது மற்றவங்களுக்கு பகிர்ந்தளிச்சிட்டீங்கன்னா அந்த சின்ன சின்ன வேலைகளை அவங்க அதை பார்த்து கொள்ளுவாங்க. அதே மாதிரி அனாவசியமான சில விஷயம் இருக்கும், உங்களோட கவனம் எங்க எல்லாம் சிதறும், அந்த விஷயங்களை இனங்கண்டு பட்டியல் போட்டுட்டீங்கன்னா அதை எலிமினேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப டைம் என்ன, உங்களுக்கு வினைத்திறனாகவும் இருக்கும், முகாமைத்துவம் செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கும், உங்களோட டார்கெட்டையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடுவீங்க. இதே விஷயம் இத பிறகு பாப்பம் ஒத்தி வச்சுக்கண்டா, அல்லது கடைசி நேரத்துலதான் செய்யணும் வச்சுக்கண்டா, பட்டியல் இடாம சில விஷயங்கள் மிஸ் ஆயிரும். அப்படியான நேரங்கள்ல என்ன செய்வீங்க? நேரம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அண்ணா அடுத்தது. சரி, இப்ப அந்த 21 நாங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு டைம் காணாதுன்றதுனால நான் அதுல முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நான் உள்ளடக்கி இருக்கேன். அதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. சரி, இப்ப இந்த தவளைக்கும் உங்களோட நேர முகாமைத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம்? நேர முகாமைத்துவம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான அந்த 24 மணித்தியாலத்தை உங்களுக்கு உரிய பணிகளுக்காக வினைத்திறனான முறையில எப்படி திட்டமிட்டு கொள்ள போறீங்க என்றதுதானே நேர முகாமைத்துவம். இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல கவனம் எடுத்து நீங்க அதன் மாதிரி செய்யும் போது உங்களுக்கு ஈஸியாவே எது முக்கியம், எது கடினமானது, எதை நாங்க பகிர்ந்தளிக்கலாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வரும். ஓமா இல்லையா? அப்ப உங்களுக்கு இருக்கிற அந்த 24 மணித்தியாலத்தை உங்களுக்கான ஓய்வு நேரங்களோட உங்களுக்கான பொழுதுபோக்குகளோட நீங்க வடிவா பிரிச்சு வச்சு கொள்ளலாமா இல்லையா? திட்டமிட்டு கொள்ளலாமா இல்லையா? ஆனா இது இன்றைக்கு மீட்டிங் இருக்கு ஆபீஸ்ல, அதனால அதையே யோசிச்சுட்டு முதல் நாள் இரவு வரைக்கும் லேட்டா நித்திர கொண்டு அடுத்த நாள் காலையில 8 மணி ஆபீஸ் 7:45 தான் கண்ணை முடிச்சு எப்ப பஸ் பிடிச்சு எப்ப ஆபீஸுக்கு போய் எத்தனை மணிக்கு மீட்டிங்ல இருந்து அங்க பிரசன்டேஷன் செய்யறவர் நீங்களா இருந்தா எப்படி நேரத்தை முகாமைத்துவம் செய்வீங்க? நாங்க எல்லாருமே இந்த ஒரு சிச்சுவேஷனை கடந்து தானே வந்திருப்போம். ஒரு உதாரணத்துக்கு அடுத்த நாளைக்கு சமைக்க வேண்டிய விஷயங்களை முதல் நாளே பிளான் பண்ணின வேண்டாம், அதுக்கான விஷயங்களை நாங்க தயார்படுத்தி வச்சுட்டு நித்திரைக்கு போனோம்டா காலையில உடனே உங்களுக்கு என்ன செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்? திட்டமிட்ட மாதிரி சமைச்சு திட்டமிட்ட மாதிரி அந்தந்த நேரத்துக்குள்ளேயே பிள்ளைகளை ஆபீஸுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி நாங்களும் வெளிக்கிட்டு வேலைக்கு போய் இப்படி செய்து கொள்ளலாம் தானே. அதே மாதிரி எக்ஸாமுக்கு முதல் நாளே இருந்து தட்டாம ஒரு மாசத்துக்கு பிறகுதான் எக்ஸாம் வருதுன்னு இன்னென்ன சாப்டர் முக்கியம்,
இதுதான் கடினமானது. இதை இப்ப இருந்தே நான் ஸ்டார்ட் பண்றேன், இதுக்கு இவ்வளவு நேரம் ஒதுக்கி கொள்றேன் மாதிரி பிளான் பண்ணினா எங்களுக்கு இருக்கிற அந்த 1 மாசம்ன்ற நேரத்தை வினைத்திறனா பயன்படுத்தி கொள்ளலாம் தானே. அப்ப இங்க நான் அந்த சொன்ன அந்த புத்தகத்துல குறிப்பிடப்பட்ட 2 விதி இருக்கே, அந்த தவளையை எப்படி சாப்பிடுவீங்க? முதலாவது விதி என்ன? இருக்கிறதுலயே முக்கியமானது எது, இருக்கிறதுலயே கடினமானது எது, அதுதான் உங்களோட முதலாவது தேர்வா இருக்கும். 2வது என்ன? கடினமானது இருந்து பார்த்து கொண்டே இருக்காம அதனால ஒரு பிரயோசனமும் இல்லை. அது சார்ந்த விஷயங்களை நாங்க யோசிச்சு திட்டமிட்டு எங்களுக்குள்ள இருக்கிற தேர்ச்சிகளை தொழில்நுட்ப ரீதியான திறன்களை வளர்த்து கொண்டு இப்பவே இந்த நிமிஷமே அந்த வேலை சம்பந்தமா இறங்கினோம்டா ஈஸியா இருக்கும். ஓமா இல்லையா? ம். இதுக்கு முதல் நடக்கிற செஷன்ஸ்லயும் நீங்க எல்லாரும் அமைதியா தான் இருக்கிறீங்களா, அல்லது நான் வந்ததுனாலதான் அமைதியா இருக்கீங்களா? அமைதியாண்டு இல்லக்கா, லேட்டா ஜாயின் ஆனால ஒன்றும் விளங்கல. அதுக்கு பிறகுதான் விளங்கினது. ஓகே ஓகே. மற்றது இடி மின்னல் ஒரு ரீசனும் இருக்கு. அப்ப நாங்க இயர்போன் இல்லாம கொஞ்சம் போன தூரத்துல வச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்து பயத்துல செஷனும் அட்டன் பண்ணணும். ஒரு இடி இடிக்கும் போது ஒரு பயமா இங்க இருக்கு. வீட்டுல ஆக்கள் விட மாட்டாங்க. அவ்வளவு முக்கியமா எலக்ட்ரானிக் டிவைஸோட இருக்கு. என்னடா அதுவும் ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. சரி சரி ஓகே. அதான் நான் யோசிச்சேன், ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸ்ல நல்லா எல்லாரும் காதச்சு ஆக்டிவா இருந்தாங்க, இப்போ ஒருத்தர் இந்த சத்தத்தையும் காணலையே சொல்லி யோசிச்சேன். பரவாயில்ல பரவாயில்ல, ரெக்கார்டிங் இருக்கு தானே, நீங்க அதை பிறகு கேட்டு ரிவைஸ் பண்ணி கொள்ளுங்க. சரி, இப்ப அடுத்த புத்தகம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 5 AM கிளப். அது என்னன்னு சொன்னா அதுவும் உங்களுக்கு நேர முகாமைத்துவத்துக்கு ஒரு சிறப்பான புத்தகம். நான் வழமைய போல உங்களுக்கு நேர முகாமைத்துவம் இதுதான், இதனால இவ்வளவு சிக்கல் இருக்கு, இதை எப்படி பிரயோகிச்சு கொண்டவங்களுக்கு நல்லம் என்று சொல்றதை விட புக்ஸ் ரிஃபரன்ஸா தந்ததுக்கு காரணம் என்ன விட அந்த புத்தகத்துல நிறையவே விஷயங்கள் இருக்கு, நீங்க தேடுங்க. நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேயே ஒருத்தருக்கு நாங்க ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க இயலாது, அவங்களுக்கே அதுக்கான தேடல் இருந்து அவங்க சூழல் மூலமாகவும் தங்களோட தேடல் மூலமாகவும் கற்றுக்கொண்டா மட்டும்தான் அவங்களால அந்த விஷயத்த உள்வாங்கிக் கொள்ள இயலும். அப்ப இந்த 5 AM அந்த கிளப் 5 AM கிளப்ன்றதுல இருக்கிறதுல முக்கியமான ஃபார்முலா பாத்தீங்கன்னா 20-20-20. உங்களுக்கு காலையில இருக்கிற முக்கியமான அந்த மணித்தியாலம் இருக்குதானே, அந்த ஒரு 1 hour, அத அவர் 20-20-20 பிரிச்சிருக்காரு. ஆனா எனக்கு முதல் ஸ்லைடு என்ன? இல்ல இல்ல, இதுக்கு முதல் அண்ணா, இதுக்கு முதல் முன் ஸ்லைட். சரி ஓகே, இதுல இருந்து தொடருவோம். நீங்க அந்த 5 AM கிளப் பண்ற அந்த அந்த புத்தகத்தை உங்களுக்கு நேர முகாமைத்துவத்துக்கு, அதாவது அதிகாலையில நாங்க செய்ய வேண்டிய விஷயங்களை திட்டமிடுறதுனாலையும் ஒருங்கிணைக்கிறதுனாலையும் முக்கியமா 20-20-20 என்ற ரீதியில அவர் பிரிச்ச மாதிரி வச்சிருக்கிறதுனாலையும் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தோட அன்றைய நாளை தொடங்குறதுக்கும் அன்றைய நாள்ல நாங்க முக்கியத்துவம் கொடுத்து பட்டியலிட்டு வச்சிருக்கிற விஷயங்களை அந்தந்த நேரத்துக்குள்ள முகாமைத்துவம் செய்து முடிக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். அதுல அந்த 20-20 ஃபார்முலா என்னன்னு சொன்னா, அந்த 5 to 6 இருக்கு, அந்த 60 நிமிஷத்தையும் அவர் 20-20-20 பிரிச்சு
முதல் 20 வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ், 2வது 20 வந்து ஒரு தியானம், மெடிடேஷன், யோகா அப்படி. அடுத்த 20 புக்ஸ் வாசிக்கிற அல்லது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை தேடுற, இப்படி பிரிச்சிருக்கேன். இது உங்களோட காலைய ஒரு உத்வேகத்தோட புத்துணர்வோட உங்களுக்கு தொடங்கி கொள்றதுக்கு அவசியமான சில விஷயங்கள். அதே மாதிரி புதிய பழக்க வழக்கங்களை தொடர்ந்து செய்துட்டு இருக்கேக்க அது என்ன செய்யும், உங்களோட வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான வழக்கமா வந்துடும். அவர் என்ன சொல்றாருன்னா 66 நாளைக்கு தொடர்ச்சியா நாங்க செய்ய ஒரு புதிய பழக்கம் எங்களுக்கு வழக்கமான ஒரு பழக்கமா மாறிடுது. அப்ப ஒரு நல்ல பழக்கத்தை நாங்க பழகி கொள்ளலாம். நேர முகாமைத்துவத்துக்கு நிறைய அடிப்படையான விஷயங்கள் இருக்கு. எங்களை தெளிவாக்கி கொள்றது, திட்டமிடுறது, எங்களுக்கான இலக்கு எது, எங்களோட முக்கியமான குறிக்கோள் எது அப்படி என்ற சார்ந்து நாங்க யோசிச்சு கொள்றது, எதுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்க போறோம், அந்த முக்கியத்துவம் கொடுக்கிற விஷயத்துல தொடர்ச்சியான விளைவுகள் என்ன, இது சார்ந்து நாங்க யோசிக்கிறது. இதுல எல்லாம் நாங்க கவனம் செலுத்துறதன் மூலமா தான் எங்களுக்கான அந்த குறிப்பிட்ட 24 மணி நேரத்தையும் பிரிச்சு கொள்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். எங்களோட ஒரு லாங் டேர்ம் டார்கெட்டுக்கு எங்களை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி, அதுக்கான தேர்ச்சிகளை வந்து நாங்க வளர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி நாங்க எங்களை திட்டமிட்டு கொள்றதுக்கு உதவியாகவும் இருக்கும். அண்ணா அடுத்தது இது வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து ஆர்டிக்கல்ல குறிப்பிடப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு டிப்ஸ் தந்திருக்கேன், அதை அப்புறம் பார்த்துக்கொள்ளுங்க. இவ்வளவு நேரம் நாங்க கதைச்ச விஷயங்களை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் வித்தியாசமா சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் இருக்கு, அது உங்களோட தேடலுக்கானது, நீங்க அதை வாசிச்சு கொள்ளுங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களோட குறிக்கோள் என்னன்றது தெரிஞ்சாதான் அது சார்ந்து நீங்க பணிகளை வந்து ஒருங்கிணைச்சு கொள்ளவும், உங்களுக்கான இருக்கிற அந்த 24 மணித்தியாலத்தையும் அதற்கேற்றாற் போல திட்டமிட்டு கொள்ளவும், உங்களோட அன்றாட வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து செய்யக்கூடிய பழக்க வழக்கங்களை மேம்படுத்தி கொள்றதும் உதவியா இருக்கு. அப்ப அதுக்கான முக்கியமான 4 அம்சங்கள்னு சொல்லி என்னத்த சொல்லலாம். முதலாவது வந்து உங்களுக்கு அந்த விஷயம் சார்ந்து ஒரு ஆள் விருப்பம் இருக்கணும். உங்களோட நேரத்தை உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு கொள்ளலாம். அதுல இருக்கிற வினைத்திறனான மேக்சிமமான ஒரு நேர்மறையான விளைவை நீங்க எடுத்துக்கொள்ளணும் என்றது மேக்சிமமா. நான் அந்த டைமை எனக்கு எப்படியெல்லாம் எஃபெக்டிவா பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அப்படி பயன்படுத்தி கொள்வேன் சொல்லி ஒரு ஆழமான பிடிப்பு உங்கள்ட்ட இருந்தா தான் நீங்க டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தியே யோசிப்பீங்க. அதே மாதிரி 2வது, நீங்க உறுதியா அந்த விஷயத்துல தீர்மானமா இருக்கும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க ஷெட்யூல் பண்றீங்க, டேபிள் போடுறீங்க, அல்லது எப்படி எல்லாம் வளர்த்து கொள்ளலாம்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன் போறீங்க, நிறைய யூடியூப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் டிஃபரன்ஸ் பாக்குறீங்க, இது மட்டும் காணாது. இதுல உறுதியா வந்து நீங்க இருந்தா தான் உங்களுக்கு அது பழக்கமான ஒரு பழக்கமா அது மாறிக்கொள்ளும். 3வது, மன உறுதி. என்ன நான் சொன்ன மாதிரிதான், சின்ன சின்ன விஷயங்களை முடிச்சிடுவோமே, பெரிய பெரிய விஷயங்களை பிறகு பார்ப்போமே. இப்ப நாங்க ஹோட்டலுக்கு போகலாமே, இப்ப பீச்சுக்கு போகலாமே, எக்ஸாம பிறகு தானே படிச்சு கொள்ளலாமே. இந்த மாதிரியான சபலங்கள் இருந்தேன்னா உங்களால டைம் மேனேஜ் பண்றது கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்றது தெரிஞ்சா மட்டும்தான் அதுக்கேற்றாற் போல உங்களால திட்டமிட்டு கொள்ளவும். நேர முகாமைத்துவத்தின் அடிப்படையே நாங்க முக்கியமானது எதுன்றத வகைப்படுத்தி திட்டமிட்டு கொள்றதுதான். 4வது விஷயம் டிசிப்ளின், அதாவது ஒழுங்கு. இது நேர முகாமைத்துவத்துக்கானது மட்டுமல்ல, உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் வெற்றி என்ற பாதையில நீங்க போகணுமா இருந்தா இந்த ஒழுங்கு என்றது உங்கள்ட்ட இருக்கணும். சரி, இன்றைக்கு நான் இவ்வளவு விஷயம் சொன்னதுல உங்களுக்கு சில விஷயம் முதலே தெரிஞ்சிருக்கலாம், அல்லது இன்றிலிருந்து இந்த பழக்க வழக்கங்களை எங்கள கொஞ்சம் கொண்டு வந்து பார்ப்போம் நீங்க யோசிச்சிருக்கலாம்.
அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த செஷன் எனக்கு விளங்குற மாதிரி இருக்கு, இன்னும் விளங்கல என்ற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அப்படி அந்த 2 புத்தகம் என்ன, அது ஒருக்கா எடுத்து தட்டி பார்ப்போம் என்ற மாதிரி இருக்கலாம். அப்படியும் இல்லைன்னு சொன்னா ஜாயின் பண்ணிட்டோம், கேட்டுட்டு இருப்போம் என்ற மாதிரியான மனநிலையும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த செஷன் முடிஞ்சதுல இருந்தாலும் நீங்க உங்களோட பழக்க வழக்கங்கள், அன்றாடம் நீங்க செய்ய போற சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து எல்லாத்தையும் ஒரு டைம் ஷீட் மாதிரி போட்டு எழுதுங்க. டைம் ஷீட்னா என்ன, அது உங்களுக்கு வசதியை பொறுத்தது. சிலருக்கு 1 மணித்தியாலம் 1 மணித்தியாலம்ன்ற மாதிரி பிரிக்கிறது வசதியா இருக்கலாம். ஒரு சிலருக்கு அரை மணித்தியாலம், பிறகு ஒரு 1/4 மணித்தியாலம், பிறகு ஒரு 45 நிமிஷம், இப்படி பிரிக்கிறது வசதியா இருக்கலாம். அது உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்களே பட்டியலிடுங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நேரம் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கான தேர்ச்சி மட்டம் வேற, ஒவ்வொருத்தருக்கான ஆளுகை வேற, ஒவ்வொருத்தருக்கான முக்கியத்துவம், அதாவது அவங்க முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பணிகள் வேற. அதனால நீங்க முதல்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதை தீர்மானிச்சு அது சார்ந்த ஒரு தெளிவை எடுத்து பட்டியலிடுங்க. அதை வச்சு உங்களோட அன்றாட வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமா திட்டமிட்டு செய்து பாருங்க. உங்களுக்கே அதன் வித்தியாசம் விளங்கும். யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? உங்களுடைய கேள்விகளுக்கான நேரம் இருக்கு. உங்களுடைய கேள்விகள் எதுவும் இருந்தால் முன்வைக்கலாம். ஓமக்கா என்னன்னா வந்து நான் வந்து ஷெட்யூல் போட்டு படிக்கிறேன். நான் இப்ப வந்து சும்மா ஒரு புக் கொண்டு வாசிச்சிருந்தா அதுல கொஞ்ச நேரம் வாசிப்பேன், ஒரு 10 நிமிஷம் வாசிக்கும் போது திரும்ப போன் எடுத்து நோண்டுவேன். அந்த போனை நோண்டுனா ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பேன், அதுக்கே டைம் போயிடும். அதுக்கு பிறகு யோசிப்பேன், சரி பிறகு படிப்போம் வந்து அந்த மைண்ட் அப்படியே மாறிடும், அப்படியே சோசியல் மீடியாக்குள்ள போயிடும். அதுக்கு என்ன பிளான்? அதுக்கான காரணம் இப்ப நாங்க பார்த்த மாதிரி தான். உங்களுக்கு முதல்ல உங்களுக்கான அந்த நாளைக்கான குறிக்கோள் என்ன என்ற சார்ந்த ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஒரு ஃப்ளோல நான் இப்ப சொல்றது சரியா பிள்ளையான்னு நீங்க சொல்லுங்க. ஒரு ஃப்ளோல இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு வேலை இதை செய்துட்டு இருக்கீங்க, படிக்கிறீங்க, அல்லது அது சார்ந்த ஒரு வேலையில ஈடுபடுறீங்க. அது உங்களுக்கு முக்கியத்துவமானது. இதன் விளைவுகள் நேர்மறையாத்தான் எனக்கு இருக்கும். இதுதான் என்ன முக்கியமான ஒரு கடினமான சிக்கலான விஷயம், இதைத்தான் நான் செய்து முடிச்சாகணும் என்றது சார்ந்து உங்களுக்கு ஒரு தீர்மானம் இருந்தா உங்களோட கவனம் சிதறாது. அதையும் தாண்டி அது சிதறுதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்றீங்க, உங்களுக்கு அந்த சோசியல் மீடியா ரீல்ஸ் பேஸ்புக் வரும்போது அது ஒரு குறிப்பிட்ட தப்பி பிழைத்தல் மாதிரி தான். உங்களுக்கான டார்கெட்ல இருந்து, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு தேவையில்லாத ஒரு அடிக்ஷன் அப்படி இருக்கும்போது அவங்க சொல்ற ரீசன் என்ன, எனக்கு மைண்ட் கொஞ்சம் மாறணும் போல இருந்தது. அது நாளடிப்படையில நீங்க அதை தொடர்ச்சியா செய்துட்டு இருக்கும் போது எப்படி நல்ல பழக்கத்தை தொடர்ச்சியா செய்தா அது பழக்கமாகும், அதே மாதிரி இப்படியான பழக்கங்களும் தொடர்ச்சியா செய்யும் போது உங்களோட கவனம் அதன் பால் திருப்பி திருப்பி வந்து உங்களுக்கு அது ஒரு பழக்கம் ஆகிடும். அத நிறைய ரிசர்ச்சஸும் சொல்லுது. அதை எப்படி மாத்திக் கொள்ளலாம்டா, நீங்க முதல்ல நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம், ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம் என்றது இந்த நாள்ல எத்தனை மணித்தியாலங்களை உறிஞ்சி கொள்ளுது என்றது உங்களுக்கு விளங்குது இல்ல. அது விளங்கணும்னு என்ன செய்யணும், அந்த நாள்ல இத்தனை மணித்தியாலம் இதுக்குதான் என்ன முதல்ல ஒதுக்கி கொள்ளணும். அந்த ஒழுங்கு எங்களுக்குள்ள வந்தாதான் அப்ப நாங்க அடுத்தது என்ன செய்வோம், ஒரு 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் உடற்பயிற்சி. இப்ப நீங்க 7:05க்கு போனை தூக்குறீங்கன்னு சொன்னா உங்களோட டைம் டேபிள் அது இல்லை, அப்ப அதை செய்யக்கூடாது. பிறகு 8 மணி வரைக்கும் இன்னொரு செயற்பாடு, 8ல இருந்து 8:15 வரைக்கும் புக்ஸ் வாசிக்கிறது. இப்படியான நேர்மறையான சில விஷயம் பொழுதுபோக்குகள் இருக்கு, விளையாட்டு அப்படி இருக்கா, சரி அதை செய்யுங்க. இல்ல உங்களுக்கு ரீல்ஸ் பாக்குறத விடுறது கஷ்டமா இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தை அந்த ஷெட்யூல்ல போடுங்க. உடனே நீங்க விடுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா அது செய்யுங்க.
அப்ப அதை செய்து அதுக்கு அடுத்தடுத்த திட்டமிடல்களை நீங்க தொடர்ந்து கொண்டு போகும்போது உங்களுக்கு வித்தியாசம் விளங்கும். உங்களுக்கு மன ரீதியா என்னால இயலும் என்ற திடகாத்திரமான தீர்மானம் இருந்தா தான் உங்களால அந்த பழக்க வழக்கங்கள்ல இருந்து விடுபட்டு இந்த பழக்க வழக்கங்களுக்கான முன்னுரிமையை கொடுக்கலுமா இருக்கு. வேற யாராவது நன்றி. இது தெளிவா அல்லது ஓமாக்கா தெளிவா இருக்கு. ஆமாக்கா. இப்ப நம்ம வந்து ஒன்று ஷெட்யூல் பண்ணி வச்சிருப்போம். டெய்லி இது பண்ணணும், அது பண்ணணும்னு. பட் ஏதாச்சும் வந்து குழப்பிரும். அதுவும் நாங்க செய்யத்தான் வேணும். அதுவும் இம்பார்ட்டன்ட் தான், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அதெல்லாம் எப்படி அக்கா மேனேஜ் பண்றது? அதான் அந்த தவளைய பத்தி சொல்லிக்குள்ள உங்களுக்கு ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னாங்க. எந்த தவளைய முதல்ல சாப்பிடுவீங்க? சிக்கலான தகவல். எது அசிங்கமா இருக்கோ அந்த தவளையை தான் நீ சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பட் முக்கியமானது ஒரே சொல்லுங்க. பட் நாங்க ஷெட்யூல் பண்ணது அப்படியே பின்னுக்கு போயிருமே அக்கா. அது கம்ப்ளீட் ஆகாம அப்படியே பெண்டிங்ல இருக்குமே. இல்ல இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் படிச்சு கொண்டிருக்கீங்க. படிக்கிறதுக்கான ஷெட்யூல் இருக்கு. ஆனா அந்த 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் மருந்து வாங்குறதுக்கு ஃபார்மசிக்கு போய் ஆகணும், கியூல நிக்கணும் என்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இப்ப எதுக்கு ப்ரையாரிட்டைஸ், எது உங்களுக்கு முக்கியத்துவமானதா இருக்கும்? மெடிசன் வென்றது. ஓ ஓ அப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா, இப்ப அது உங்களுக்கு திடீரென்று தானே வந்தது. அந்த ஒரு மணி நேரத்துல முக்கியமானது எது? நீங்க செய்ய வேண்டிய அந்த விஷயம் என்ன? ஃபார்மசிக்கு போறது. அந்த ஒரு மணி நேரம் அதுக்கு ஒதுக்கினா உங்களுக்கு இப்ப நீங்க படிக்கிறன்ற அந்த இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு தானே, அதை என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களுக்கு அந்த நாள்ல பாருங்க, இந்த படிக்கிறது சார்ந்து இன்னொரு சின்ன தேவை ஒன்று இருக்கு. இன்னொரு, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஃப்ரெண்ட்ஸோட போன் கதைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் போட்டிருப்பீங்க. எக்ஸசைஸ் செய்யறதுக்கு ஒரு அரை மணி நேரம், இன்னொரு அரை மணி நேரம் போட்டிருப்பீங்க. அப்ப இந்த ஒரு மணி நேரத்தை நாங்க பிரிச்சு என்ன செய்யலாம்? உங்களுக்கு இப்ப படிக்கிறது தானே மற்ற விஷயங்களுக்கு ஒப்படைக்கல முக்கியமா வரும். அப்ப ஷெட்யூல்ல என்ன செய்வீங்க? இந்த படிக்கிறத அந்த மணித்தியாலங்களுக்குள்ள கொண்டு போய் இணைச்சு கொள்ளணும். ஒரு விஷயத்த ஸ்கிப் பண்ணலாம். நாங்க அந்த ஏபிசிடில பார்த்தோம். இப்ப நீங்க ஷெட்யூல் பண்ணினதுல இப்படி ஒரு விஷயம் வந்துட்டுன்னு சொன்னா அந்த ஷெட்யூல்ல தட்டி பாருங்க. பகிர்ந்தளிக்கக்கூடிய மாதிரி ஏதாவது இருக்கா, அல்லது ஏதாவது ஒரு ஃபேக்டர் வந்து எலிமினேட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்கா, இது எனக்கு எக்ஸ்ட்ரா ஆனாலும் எனக்காக நான் அதை போட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா? கட்டாயம் அந்த ஒரு கிழமையில இந்த ஒரு மணி நேரத்தை சமப்படுத்தக்கூடிய மாதிரி உங்களுக்கு வேற மேலண்டா நான் சொன்ன மாதிரி திட்டமிடைக்குள்ள உங்களோட அன்றாட நேரத்துல 2 மணி நேரம் உங்களுக்கு மிச்சம் வரும். ஏன் தெரியுமா? இப்ப சாப்பிடைக்குள்ள சிலர் பாருங்க டிவி பார்த்துட்டு சாப்பிடுவாங்க, அது வேற சிந்தனையில சாப்பிடுவாங்க. ஷெட்யூல் பண்ணும்போது நாங்க சாப்பிடுறதுக்கு 15 நிமிஷம் தான் ரெண்டு ஒதுக்கி இருந்தோம்னு சொன்னா அந்த 16வது நிமிஷம் எங்களை மற்ற வேலை வந்துடும். அப்ப உங்களுக்கு என்ன, நீங்க முக்கியத்துவம் கொடுக்கக்குள்ள ஏன்றது ஹை ப்ரையாரிட்டி A1 A2 A3 கொடுக்குறீங்க. இப்ப ஃபார்மசின்றது A1, ஆனா A2 வந்து எங்களுக்கு பெண்டிங்ல இருக்கு. ஆனா நாங்க என்ன செய்யலாம்? அடுத்த மீடியமான ப்ரையாரிட்டி ஒன்று கொடுத்துருக்கோம் B. இந்த பிக்கு நடுவுல இந்த A2 கொண்டு போய் சொருகலாம். ஏண்டா நான் சொன்ன மாதிரி அதிகமா அசிங்கமா இருக்கிற தவளையத்தானே நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப முதலாவது முக்கியமானதை முடிச்சுட்டீங்க, ரெண்டாவது முக்கியமானது தான் உங்களோட அந்த படிப்புன்றது பேலன்ஸ்ல நிக்க போகுது. இது என்ன செய்வோம்? உங்களுக்கு ஆக கடைசியில எலிமினேட் பண்ணக்கூடிய ஒன்று இருக்கும், அப்படியும் இல்லையா பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒன்று இருக்கும், அப்படியும் இல்லையா அந்த மீடியமா இருக்கிறதுல நடுவுல கொண்டு போய் நீங்க இதை போட்டுத்தானே ஆகணும். விளங்கிட்டா? ஆமாக்கா. இது கஷ்டமா இருக்குமா நினைக்கிறீங்களா? சம்டைம்ஸ் எதை எலிமினேட் பண்றேன்னே தெரியாது. அப்படி இருக்கும். எல்லாமே இம்பார்ட்டன்ட், எல்லாமே செய்யணும் ஒரே டைம்ல. எப்படி?
அதுல இப்ப நீங்க நான் சொன்ன மாதிரி தான் முதல்ல உங்களுக்கு எது முக்கியம்ன்றத பொறுத்துதான் நீங்க பட்டியலே போடுவீங்க. அப்ப உங்களுக்கு உங்கள் சார்ந்து முக்கியமான விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்குள்ள எதை பத்தி சிந்திக்கணும், விளைவுகளை பத்தி சிந்திக்கணும். அதே மாதிரி உங்களோட திறன்களை அதுக்கேத்த மாதிரி எப்படி நாங்க இன்னும் ஸ்மார்ட்டா செய்யறதுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன செய்து கொண்டு போகலாம். 1 மணி நேர வேலையை 1/2 மணி நேரத்துக்கு நாங்க ஷார்ட் பண்றதுக்கு ஏதோ ஒன்று இருக்கும்னு சொன்னா அது எங்க இடக்குள்ள தானே அதை 1 மணி நேரம் வரைக்கும் நீட்டி வச்சிருக்கிறது. ப்ரையாரிட்டி இருந்தாலும் அந்த டைம் பீரியட் நாங்க இன்னுமே குறுக்கி கொள்ளலாம்ல. அதுக்கான தொழில்நுட்பங்களை நாங்க என்ன செய்யணும், அப்டேட் பண்ணி கொண்டே தானே இருக்கணும். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், சின்ன சின்ன விஷயங்களை நாங்க என்ன செய்வோம், சில நேரங்கள்ல முக்கியம் என்று நினைக்கலாம். அதை என்ன செய்யலாம், அது சார்ந்த விழிப்புணர்வுகளை இன்னும் கொஞ்சம் நாங்க ஏற்படுத்தி கொள்ளணும். அதையும் தாண்டி உங்களுக்கு எல்லாமே முக்கியத்துவம் தான் என்ற ஒரு நிலைமை வரைக்குள்ள நீங்க அது சார்ந்து இந்த பட்டியலை கடைபிடிச்சேதான் ஆகணும். ஏன்னு சொல்லுங்க, உங்களுக்கு முக்கியத்துவம் பண்றதுலயே அங்க எது முதலாவது முக்கியத்துவம், எது 2வது முக்கியத்துவம் என்று சொல்லி நீங்க லிஸ்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு கடைசியில ஒன்று இருக்கத்தானே வேணும். ஓமா இல்லையா? ஆமாக்கா. சரி சரி, ஒரு உதாரணத்துக்கு நீங்க எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நாள்ல நீங்க ஆக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லக்கூடிய சில விஷயங்களை. இப்ப நீங்க எக்ஸாம்பிள் எப்படி எப்படி சொல்லணும்னு சொல்லுங்களேன் சும்மா. ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்லுங்க. இப்ப நீங்க அந்த நாள்ல எனக்கு எல்லாமே முக்கியம் என்ற மாதிரியான ஒரு ரீதியான ஒரு யோசனை இருக்குதானே. அப்ப அந்த எல்லாமே என்றதுக்குள்ள என்ன விஷயங்கள், என்ன சார்ந்த விஷயங்கள் நீங்க சொல்ல வர்றீங்க? ஆஹ் படிக்கணும், அதே உம் டைம் ஃப்ரெண்ட்ஸையும் வச்சுக்கணும், அதே டைம் உம் அசைன்மெண்ட்டும் செய்யணும். ஆனா அசைன்மெண்ட்டுக்கு உம் அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாம் நான் தனியா செய்யணும், ஆனா அவங்களோடய சுத்தணும். ஸோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றேன்னு எனக்கு விளங்கல. சரி, ஓகே. இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன், நான் சொன்ன மாதிரி ஒரு குறிக்கோள்ல நீங்க பட்டியலிடுறீங்கன்னா அந்த பட்டியலிடுற அந்த பணி சார்ந்த தொடர்ச்சி பின்விளைவுகள்ல நாங்க முக்கியத்துவம் கொடுக்கத்தானே வேணும். அது சார்ந்தாலே நாங்க நேரத்தை முகாமித்துவம் செய்ய போறோம். அப்ப இப்ப உங்களுக்கு படிக்கிறது, அசைன்மெண்ட் செய்யறது, இதற்கு அடுத்தது தானே ஃப்ரெண்ட்ஸ்ன்றது வரும். பட் அதாவது இப்ப இப்ப ஒரு அதிக பகைச்சுக்கிட்டா சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பகைச்சுக்கிட்டா அதுவும் ஒரு ஒரு மாதிரி போகுது. அது ஆக்சுவலி பகைச்சுக்கிட்டு ஆஹ் தான் போகுது. அதுவும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்னடா இது நம்ம மட்டும் அப்படி இருக்கோம் அப்படின்ட்டு. சரி, ஓகே. நான் இப்ப இன்னொரு கேள்வி உங்கள்ட்ட கேக்குறேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த படிக்கிறது, அசைன்மெண்ட் செய்யறது, அதே நேரம் ஃப்ரெண்ட்ஸையும் நாங்க அதே ஈக்குவல்ல வச்சிருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ்ன்ற ரீதியில அவங்கள்ட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, அல்லது அவங்க உங்கள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க? நீங்க அவங்க அவங்களோட நேரம் என்கிட்ட செலவழிக்கணும்ன்றதையா? ஆஹ் இல்ல, நான் அவங்கள பகைச்சுக்கிட்டா அவங்க பின்பக்கமா ஒன்று கதைக்கிறாங்க. எனக்கு அது கேட்க விருப்பம் இல்லை. ஸோ அதுக்காக அவங்களோட சேர வேண்டியதா இருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை. எனக்கு அவங்க அப்படின்னு கிட்ட சொன்னா எந்த அது எதிர்பார்ப்பும் இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற கேட்டகரிக்குள்ளேயே வராது. யா பட் அவங்க பின்னுக்கு கதைக்கிறா அது எனக்கு ஹர்ட் ஆகுது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக அவங்கள கீப் பண்ண வேண்டி கிடக்கு. இதுதான் அந்த கவனச்சிதறல்கள் என்ற மாதிரியான விஷயங்களுக்குள்ள வரும். நீங்க இதை கேட்டது நல்லது. இப்படியான சில விஷயங்களுக்கு நாங்க என்ன செய்வோம், இந்த தாக்கங்களை தான் நாங்க பெருசா